ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நல்ல காரசாரமான முறையில் ரொம்பவே டேஸ்டியான மாங்காய் ஊறுகாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ஊறுகாய் செய்கிறதுக்கு நமக்கு அடுப்போ வெயிலோ தேவையே இல்லைங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளான முறையில் செஞ்சு முடிச்சிடலாம். இந்த ஊறுகாய் ஒரு வருஷம் இல்லைங்க, 4-5 வருஷம் ஆனாலும் கெட்டே போகாது. மாங்காய் ஊற ஊற அதோட சுவையும் நமக்கு அதிகமாகிட்டே இருக்கும். ரசம் சாதம், தயிர் சாதத்துக்கு மட்டும் இல்லைங்க, ஒயிட் ரைஸோடு சேர்த்து பிசைஞ்சும் சாப்பிட்லாம். டேஸ்ட்டு நாக்கிலேயே இருக்குங்க. தயிர் சாதம் ஒரு வாய், இந்த மாங்காய் ஒரு கடின்னு கடித்து சாப்பிட்டா அவ்வளோ சுவையாக இருக்கும். இது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஊறுகாய் செய்ய நான் இன்றைக்கி 1 கிலோ அளவுக்கு பெங்களூரா மாங்காய் எடுத்துருக்கிறேன். நாங்கள் எப்போவுமே இந்த மாங்காயில் தாங்க ஊறுகாய் செய்வோம். நீங்கள் நார்மலாக எந்த மாங்காய் யூஸ் பண்ணுவீங்களோ அதே மாங்காவே யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் மாங்காய் பழக்காயாக இருக்கக்கூடாதுங்க, நல்லா முத்தின மாங்காவாக இருக்கணும். நீங்கள் எடுக்கிற மாங்காவை நல்லா கழுவிட்டு கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் நல்லா உலர விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இதை கட் பண்ணிக்கலாம். மாங்காயோட அடிப்பகுதியை கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிவிட்டு இதை ரெண்டாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இடையில கொட்டை இருக்குது இல்லைங்களா, அந்த கொட்டை இருக்கிற மாதிரி ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க. மாங்கொட்டையை எடுத்துருங்க. எடுத்ததுக்கப்புறமா இது 2 பீஸாக இருக்குது இல்லைங்களா, ஒவ்வொரு பீஸையும் 4 நல்லா கட் பண்ணிக்கோங்க. மாங்காய் ரொம்ப குட்டி குட்டியாக இல்லாமல் கொஞ்சம் பெரிய பெரிய பீஸஸாக கட் பண்ணி எடுக்க போகிறோம். பொதுவாக மாங்காய் ஊறுகாய்க்கு அந்த மாங்கொட்டையோட தோலெல்லாம் எடுத்துருவோம். ஆனால் இந்த மாங்காய் ஊறுகாயில் அந்த தோலோடு சேர்த்து தாங்க செய்ய போகிறோம். அந்த தோலோடு சேர்த்து செய்யும்போது டேஸ்ட்டு இன்னும் சூப்பராக இருக்கும். பாருங்கள், இதே மாதிரியே கட் பண்ணிக்கோங்க. தோலோடு தான் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். ஒரு மாங்காவையும் இந்த மாதிரி 8 பீஸாக கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நான் எல்லா மாங்காவையும் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. இப்போ இது அப்படியே ஒரு பக்கமாக இருக்கட்டும். அடுத்ததாக இதில் சேர்க்குறதுக்கு 200 கிராம் அளவுக்கு கடுகு எடுத்துருக்கிறேன். சிறு கடுகை விட இந்த மாதிரி பெரிய கடுகு எடுத்துக்கோங்க. இது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம பொதுவாக ஊறுகாய்க்கு கடுகு வெந்தயத்தெல்லாம் வறுத்துட்டு தான் அரைச்சி சேர்ப்போம். ஆனால் இன்றைக்கி நம்ம வறுக்காமல் அப்படியே தாங்க சேர்க்க போகிறோம். இப்போ இந்த கடுகு அப்படியே ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் அதிகமாக சேர்க்க வேண்டாம், கொஞ்சமாக சேர்த்தா போதும். சேர்த்துட்டு இதை கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துருங்க. ரொம்ப நைஸாக ஃபைன் பவுடராக அரைக்காமல் இந்த அளவுக்கு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இது தாங்க ஊறுகாய்க்கு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இப்போ இந்த பொடியை நம்ம நறுக்கி வச்சுருக்கக்கூடிய மாங்காயோடு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இதில் சேர்க்குறதுக்கு 100 கிராம் அளவுக்கு பூண்டு எடுத்துகிட்டு தோல் உரித்து வச்சுருக்குறேங்க. இது நாட்டு பூண்டுங்க. இது சைஸும் சின்னதாக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். முடிஞ்ச வரைக்கும் நாட்டு பூண்டே சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இதில் காரத்துக்காக 200 கிராம் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள். நான் மிளகாய் தூளாக சேர்த்துக்கிறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக 200 கிராம் அளவுக்கு மிளகாய் எடுத்துகிட்டு அதை பவுட்ரு பண்ணி அதுக்கப்புறம் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் இது கூட எதையும் மிக்ஸ் பண்ணாமல் வெறும் மிளகாயை மட்டும்தாங்க அரைச்சி சேர்க்கணும். இது கூடவே 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 200 கிராம் அளவுக்கு தூளுப்பு சேர்த்துக்கிறேன். நீங்கள் தூளுப்புக்கு பதிலாக 200 கிராம் அளவுக்கு கல்லுப்பு எடுத்துகிட்டு அதை மிக்சர் ஜாரில் அரைச்சிட்டு அதை கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்த்து கலந்து விட்டுருங்க. இந்த ஊறுகாய் செஞ்ச உடனே சாப்பிட்றத விட நல்லா ஊறினதுக்கப்புறமா ஒரு 6 மாதம் 1 வருஷம் கழித்து சாப்பிடும்போது டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இது மாங்காய் ஊற ஊற டேஸ்ட்டு அதிகமாகிட்டே இருக்குங்க. பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் 300 ml அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஊறுகாய்க்கு நல்லெண்ணெய் தாங்க சேர்க்கணும், அப்போ தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்த்து கலந்து விட்டுருங்க. நம்ம எடுத்த 1 கிலோ மாங்காய்க்கு 300 ml எண்ணெய்ங்கிறது சரியாக இருக்குங்க. என்னடா மிளகாய்த்தூள் எண்ணெய்லாம் அதிகமாக சேர்க்குறாங்களேன்னு பார்க்காதீங்க. மிளகாய்த்தூள், உப்பு, எண்ணெய்லாம் அதிகமாக சேர்க்கும்போது தாங்க அந்த மாங்காயோட புளிப்பை நல்லா பேலன்ஸ் பண்ணியிருக்கும். அதே மாதிரி அது ஊற ஊற டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும், கெடாமலும் இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணினதுக்கப்புறமா இது நம்ம குறைஞ்சது 1 வாரத்துக்கு ஊற வச்சு எடுத்துக்கலாங்க. டெய்லியும் ஒரு தடவை இதை கலந்து விடணும். அப்போ தான் எல்லா மாங்காவும் ஒரே மாதிரி ஈவனாக ஊறி வரும். இப்போ இது 1 வாரம் ஆகட்டும். டெய்லி ஒரு டைம் கலந்து விட்டுறலாம். பாருங்கள், 1 வாரம் போல் ஆயிடுச்சு. நான் டெய்லி ஒரு டைம் இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருந்தேங்க. மாங்காய் பாருங்கள் எந்த அளவுக்கு ஊறி வந்திருக்குன்னு. நம்ம சேர்த்த எண்ணெய் எல்லாமே ஓரளவுக்கு பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இது 1 வாரம் மட்டும் ஊறினா போதாதுங்க, இது இன்னும் ஊறணும். மாங்காய் ஊற ஊற டேஸ்ட் நமக்கு அதிகமாகிட்டே இருக்கும். 4 வருஷம் ஆனாலும் இந்த ஊறுகாய் கெடவே கெடாதுங்க. நம்ம சாதத்தோடு சேர்த்து பிசைஞ்சு சாப்பிட்லாம். தயிர் சாதம், ரசம் சாதத்துக்கெல்லாம் ரொம்பவே அருமையான ஒரு சுவையில் இருக்கும். இப்போ இதை ஒரு ஏர்டைட்டான பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம பாட்டிலில் மாற்றினதுக்கு அப்புறமா ஒரு 2 நாள் கழித்து பார்த்திங்கன்னா அந்த எண்ணெய் எல்லாமே முழுமையாக பிரிஞ்சு மேலே மிதந்து வந்துடும். ஊறுகாயோட எண்ணெய் மேலே மிதக்கணுங்க, அப்போ தான் ஊறுகாய் கெட்டு போகாமல் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ஒரு தடவை இந்த மெத்தடில் மாங்காய் ஊறுகாய் ட்ரை பண்ணி பாருங்கள். திரும்ப எப்போ மாங்காய் ஊறுகாய் செஞ்சாலும் இதே மெத்தடை தான் ட்ரை பண்ணுவீங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த ஊறுகாவை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க.
அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.